பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை கொண்டாடுவோம். பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை வாழ்த்திடுவோம். பாடி என்று போற்றி பாலனே சுவை கொண்டாடுவோம். பாடி என்று போற்றி பாலனே சுவை வாழ்த்திடுவோம். சின்னதாயினின் ஊரினிலே பிறந்த இயேசு பெரியவரே. சின்னதாயினின் ஊரினிலே பிறந்த இயேசு பெரியவரே. கொஞ்சம் நெஞ்சம் காத்திடவே மானுவேலனாய் உதித்தாரே. கொஞ்சம் நெஞ்சம் காத்திடவே மானுவேலனாய் உதித்தாரே. பாலனை பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை கொண்டாடுவோம். பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை வாழ்த்திடுவோம். குறித்த காலத்தில் தரிசனமே நிறைவேற்ற பிறந்த பாலனிவரே. குறித்த காலத்தில் தரிசனமே நிறைவேற்ற பிறந்த பாலனிவரே. அவரின் நாமம் அதிசயமே வார்த்தை மனுவாய் பிறந்தாரே. அவரின் நாமம் அதிசயமே வார்த்தை மனுவாய் பிறந்தாரே. பாலனை பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை கொண்டாடுவோம். பாடி 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 என்று போற்றி 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 பாலனே சுவை வாழ்த்திடுவோம். சரி 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 சா சரி கரி சரி கரி சரி கம 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 க பாம கரி சா சரி 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 சா கரி கரி சரி மா கம 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 க பாம கரி சா பாப்பா சா சா க கரி ரி பாம கரி சா பாப்பா சா சா க கரி ரி பாம கரி சா.
இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை எங்களுக்கு நீர் அருளுகிறீர். கேட்கிற தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 27 33 வரைக்கும் வாசிக்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பார்க்கிறோம், காபிரியேல் தேவதூதன் மரியாளுக்கு தரிசனம் கொடுத்து அவளை வாழ்த்துகிறான். கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். வாழ்த்துதலை கேட்டபோது இந்த ஸ்திரீ மரியாள் பயப்படுறான். அதற்கு காபிரியேல் தூதன் சொல்லுகிறான், மரியாளை பயப்படாதே, நீ தேவனிடத்திலே கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று ஒரு நற்செய்திய மரியாளுக்கு அறிவிக்கிறான். இயேசு பிறக்கும் முன்பே அவளுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு காரியம், அவர் பெரியவராயிருப்பார். பெரியவர் இந்த பூமிக்கு வந்தார். பெரிதான ரட்சிப்பை ஜனங்களுக்கு அருள் செய்தார். அவர் வராவிட்டால் பெரிய ரட்சிப்பு, பெரிதான நித்திய ஜீவன் பாவிகளுக்கு கிடைச்சிருக்காது. அவர் பெரியவர். இந்த பெரியவர் உலகத்திலே தோன்றின ஒரு இடத்தை பார்த்தால் மிக மிக ஒரு சிறிய ஒரு இடம். பெரியவர் சிறியதிலிருந்து அவர் தோன்றுகிறார். அங்கிருந்து அவர் புறப்படுகிறார். சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து ஏரோது மாளிகையிலே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டாங்க. ஏரோது பயந்து கலங்கிட்டான். ஏன், எருசலேம் பட்டணமே நகரமே கலங்கிவிட்டது. உடனே ஏரோது வேதபாரகர் ஆசாரியர்கள் இவங்களை எல்லாம் கூப்பிட்டு, யூதருக்கு ராஜாவாய் பிறக்கிறவர் எங்கே பிறப்பார்? வேதம் என்ன சொல்லுகிறது? தீர்க்கதரிசிகள் என்ன உரைத்திருக்கிறாங்க? அதை ஆராய்ந்து பாருங்க என்று ஆராய்ந்தார்கள். அப்பொழுது மீகா தீர்க்கதரிசி அதை குறித்து உரைத்திருக்கிறார். மீகா 5 அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிங்க.
எப்பிராத்தா எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் நீ சிறியது. 1000 ஊர்களில் இது ரொம்ப சின்ன ஒரு ஊர். ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆயிரங்களில் சிறியது ஒரு பெரியவர். அவர் தோன்றின இடம், அவர் புறப்பட்டு வந்த இடம் ஒரு சிறியது அற்பமான ஒரு ஊர். 1000 ஊர்களை எடுத்துக்கொண்டா அதுதான் கடைசி. ஆயிரங்களில் சிறியது ஒரு சிறியது. ஆனால் மத்தேயுல ஆசாரியர்களும் வேதபாரகர்களும் வேதத்தை ஆராய்ந்து இதை அறிந்தபோது ஏரோது இடத்துல சொல்லுவாங்க, அவர் எங்கே இருந்து புறப்படுவார். ஏனென்றால் சாஸ்திரிகள் வந்து இந்த செய்தியை சொன்னபோது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்ற போது ஏரோது கலங்கி பயந்துட்டான். ஏன்னா இவருக்கு போட்டியா, ஏரோதுக்கு போட்டியா ஒரு ராஜா பிறந்து விட்டார் என்று கலங்கி பயந்து அவன் ஆராய்ந்து பார்க்க சொன்னான். அவர்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டு என்ன சொன்னாங்க? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. தீர்க்கதரிசி உரைத்தது ஆயிரங்களில் சிறியது. ஆனால் இவங்க சொல்றாங்க அது சிறியதல்ல. ஏன்? பெரியவர் அங்கே தோன்றுகிறார். பெரியவர் தோன்றினபடியால் அது சிறியதல்ல. ஆனால் தீர்க்கதரிசி சொன்னது ஆயிரங்களுக்குள்ளே அது சிறியது. பெரியவர் அங்கே தோன்றிவிட்டார். ஆகவே அது சிறியதல்ல, அது இனி புகழ்ச்சியாக போகுது, பிரபல்யமாக போகுது. ஆகவே அது சிறியதல்ல. பெரியவர் சிறியதிலிருந்து தோன்றினார். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலே அப்படிதான். எது ஆகாதது, பிரயோஜனமற்றது, அற்பமானது, இல்லாதது, பைத்தியமானது, பலவீனமானது, அதைத்தான் அவர் தெரிந்து கொள்ளுவார். அதை தெரிந்து புகழ்ச்சியாக்குவார், மகிமைப்படுத்துவார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் அது எப்படிப்பட்டது என்று அவர் அங்கே எழுதுவார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இழிவானவைகள், அற்பமானவைகள், இல்லாதவைகள், தகுதியே இல்லை, அப்படிப்பட்டவைகளை தெரிந்தெடுத்து அதை புகழ்ச்சியாக்கி அதை கொண்டு மகிமைப்படுகிற கர்த்தர். அப்படிதான் ஆட்களாய் இருந்தாலும் சரி, ஒரு இடமாய் இருந்தாலும் சரி, ஒரு பொருளாய் இருந்தாலும் சரி, அற்பமானதை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே நம்மளும் அப்படிதான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்றுமில்லை என்று அறிந்தும் நமக்கு போதிய ஞானம், விவேகம், அறிவு, ஒன்றுமேல் திறமை எதுவும் இல்லை. ஆகிலும் கர்த்தர் நம்மையும் ஒரு பொருட்டென்று எண்ணினாரே, கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ மகிமையை செலுத்த வேண்டி இருக்கிறது. வேதத்தில் பார்த்தா பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய யுத்தங்கள், சத்துருக்கள் படையெடுத்து வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த ராஜாக்கள் அவங்கெல்லாம் கர்த்தரையே தஞ்சமாய் கொண்டவர்கள், கர்த்தரிடத்தில் அப்படியே கர்த்தரை சார்ந்து கொண்டவங்க. நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இவங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் பெரியவர், பெரிய காரியம் செய்தவர், ஒரு அற்பமான ஒரு சில காரியங்களை கொண்டு பெரிதான ஒரு ஜெயத்தை அருளுகிறார். இஸ்ரவேலை
ராஜாக்கள் அரசாளுவதற்கு முன்னதாக அநேக நியாயாதிபதிகள் அரசாண்டாங்க. அதில் ஒரு நியாயாதிபதி தான் கிதியோன். கிதியோன் அப்படிங்கிற ஒரு நியாயாதிபதி. அவனுடைய நாட்களிலே, நியாயம் விசாரித்து கொண்டிருந்த நாட்களிலே, அந்த இஸ்ரவேலுக்கு எதிராக 3 பெரிய ராஜாக்கள் வந்து ஏராளமான படை வீரர்கள் அப்படியே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12 மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். வீரர்கள் வந்திருக்காங்க திரளா. உங்களை பார்த்தோன்னே கிதியோன் பயந்துட்டான். கர்த்தரை பற்றி கொள்கிறான். கர்த்தர் அவங்களுக்கு சொன்னார், படைகளை வீரர்களை பிரித்தெடுத்து, நிறைய பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள். ஆனால் அதில் கர்த்தர் ஒரு 300 பேரை, கிதியோனை சேர்த்து 301 பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணினார். இப்படி யுத்தம் செய்யணும். 301 எக்காளம், 301 மண்பானை, 301 தீவெட்டி. இதுவா யுத்த கருவிகள்? சத்துருக்களோடு போரிட்டு வெற்றி பெறுவதற்கு எந்த ஒரு யுத்த கருவிகளும் இல்லை. இந்த 300 பேரையும் தேவன் 3ஆ வகுத்து 100 பேரை நிறுத்தி, நான் என்ன செய்கிறனோ அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க என்று அவன் சொன்னான். ஒரே டைமில் எக்காலத்தை ஊதி, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் அப்படின்னு 301 பேரும் கோரஸாக சொல்லணும். 301 பேரும் ஒரே டைமில் எக்காலத்தை ஊதணும். 301 பேரும் ஒரே டைமில் மண்பானையை போட்டு உடைக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற தீவெட்டியை உங்கள் கையில் பிடிக்கணும். இப்போது கர்த்தருடைய பட்டயம், அது கிதியோனின் பட்டயம் என்ற சத்தம் கிதியோன் சொல்ல 300 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. எக்கால சத்தம், 301 எக்கால சத்தம், 301 மண்பானை உடைகிற சத்தம், 301 மனிதர்களுடைய சத்தம், 301 தீவெட்டி. இதை கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு பெரிதான ஜெயத்தை கொடுத்தார். இவங்க 301 பேரும் எக்காலத்தை ஊதி பானையை உடைத்து சத்தமாக அவங்க சொன்னாங்களே, நடந்தது என்ன தெரியுங்களா? 7ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவெட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தமது வலது கைகளிலும் பிடித்துக்கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும், அந்த 3 கூட்ட சத்துருக்களும் சிதறி ஓடுகிறாங்க. அந்த 3 கூட்ட எதிராளிகளும் ஓடுறாங்க. வாசிங்க 21. கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். கூக்குரலிட்டு ஓடி போயிட்டாங்க. இது ஒண்ணுமே யுத்தமே செய்யலை. எக்கால சத்தம், இந்த மனிதரோட சத்தம், மண்பானையின் சத்தம், எல்லாம் 301 சத்தங்கள் ஒவ்வொன்றும். அவங்களுக்கு அப்படியே பயந்து கடற்கரை மணலத்தனையா வெட்டுக்கிளிகளைப் போல படுத்திருந்தவங்க எழுந்து சிதறி ஓடுறாங்க. கர்த்தர் அவர்களுக்குள்ளே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்பத்தக்கதான ஒரு தாறுமாறான ஒரு ஆவியை அனுப்பிவிட்டார். அவங்களே ஒருத்தரை வெட்டி அவங்களே சாக ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் ஒரு பெரிதான ஒரு ஜெயத்தை கொடுத்தார் அற்பமான காரியங்களை கொண்டு. இது கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், ஒரு தெரிந்து கொள்ளுதல். இதே மாதிரி நம்ம நிறையா பார்க்கலாம். பல நியாயாதிபதிகள் இஸ்ரவேலை அரசாண்டாங்க. ராஜாக்களுடைய காலத்துக்கு முன்பு சம்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயாதிபதி, அவனுடைய நாட்களிலே இஸ்ரவேலை பெலிஸ்தியர்கள் அரசாண்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த சம்கார் என்ற நியாயாதிபதி
தாற்றுக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த கலப்பையின் ஒரு கொழுவாள், பூமியை உழக்கூடிய கலப்பையின் ஒரு பாகம் கொழுவாள், அதை வச்சு 600 பெலிஸ்தேரை குத்தி கொண்டு போட்டான். ஒரு அற்பமான ஒன்று. அது யுத்த கருவி அல்ல, அது சத்துருவை முறியடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு பட்டயம் அல்ல. ஆனால் அதை வைத்து கொன்றான். நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. 3:31. அவனுக்கு பிற்பாடு ஆனாத்தின் குமாரன் சம்கார் எழும்பினான். அவன் பெலிஸ்தரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்து அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். நியாயாதிபதி இஸ்ரவேலை ரட்சித்தான். 600 பெலிஸ்தியரை கொன்று குவித்தான். அது கலப்பையில் இருக்கிற ஒரு பாகம், கொழுவாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாகம், அதை வைத்து கொன்றான். அப்படிதான் சிம்சோன் 1000 பெலிஸ்தியரை கொன்று குவித்தான். 1000 பெலிஸ்தியர் இவனுக்கு எதிராக இருக்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு எதிரானவங்க. அவன் கையில் ஒன்றுமே இல்லை, ஆயுதங்கள் எதுவும் இல்லை. பார்த்தா ஒரு கழுதை செத்து கிடக்குது. அந்த கழுதையின் பச்சை தாடை எலும்பை அவன் எடுத்து அந்த எலும்பிலேயே 1000 பேரை கொன்று குவிக்கிறான். இவ்வளோ பெரிய ஒரு ஜெயத்திற்கு பயன்படுத்தப்பட்டது ஒரு சின்ன அற்பமான ஒரு பொருள், ஒரு சின்ன ஒரு காரியம்தான். நமக்கு தெரியும் தாவீதை குறித்து. கோலியாத் ராட்சத பிறவி, பெலிஸ்தியன். அவன் சத்தம் போட்டா இஸ்ரவேல் படையே நடுங்குது, ராஜா சவுலும் நடுங்கிறான். அவனை எதிர்த்து தாவீது ஒரு இளைஞன் ஒரே ஒரு கவன்கல் ஒரே ஒரு கல்லை வைத்து சுழட்டி அடித்து கோலியாத்தை கொன்றான். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 49-50 வசனங்களை வாசிங்க. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். தரையில முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். ஒரு பெரிய ஒரு ஜெயம் தேசத்துக்கு. பெலிஸ்தருடைய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை ரட்சித்தான் தாவீது. இந்த பெரிய யுத்தங்கள், இவ்வளோ பெரிதான ஒரு மகத்தான வெற்றி, இவைகளுக்கெல்லாம் இந்த ராஜாக்களும் சரி நியாயாதிபதிகளும் சரி கர்த்தர் அவங்களுக்கு பயன்படுத்த சொன்ன பொருள்கள் அற்பமானது. இப்படி தான் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுது. உலகத்திலேயே பூச்சக்கரம் எங்கும் குடியிருக்கிற ஒவ்வொரு தேசத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை ஏன் தெரிந்து கொண்டாராம்? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவார். உங்களை நான் தெரிந்து கொண்டது எதற்காக, எப்படி நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன்? ஏன்னா பூச்சக்கரம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களிலே நீ திரளான ஜனம் என்று நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, எல்லாரிலும் நீ கொஞ்சமாயிருந்தாய், ஆகவே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன ஒரு காரியம், நீ கொஞ்சமாயிருந்தாய், ஆகவே நீ எனக்கு ஒரு சொந்த ஜனமாய் சொந்த சுதந்திரமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்பார். வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சொந்தமாய் இருக்கும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்தது திரளான ஜனம் அல்ல. 6-7 வாசிட்டீங்களா? சகல ஜனங்களிலும் சகல ஜனம் என்று
ஆ, கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆம், சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இப்பயும் அது ஒரு சிறு நாடு, குறைவான ஜனத்தொகை. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவர்களுடைய யுத்தத்திலெல்லாம் கூட இருக்கிறார், உதவி செய்கிறார். இன்னும் அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படாதனால ரட்சிப்பு அவர்களுக்கு தூரமாக இருக்குது. இப்படி தான் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டு அதை புகழ்ச்சியாக்கி அதை பெருமைப்படுத்துகிறார். அப்படிதான் பெத்லகேம். பெத்லகேம் என்பது ஆயிரங்களில் சிறியது. ஆனால் உலகத்தில் வரைபடத்தில் அது நடுவில் இருக்குது. கர்த்தர் நம் நடுவே இருக்கிறவர். அந்த நடு இடம்னா அவருடைய இடம். உலகத்திலேயே சென்டரில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சிறு ஒரு ஊர், ஆயிரங்களுக்குள் சிறிதான ஒரு ஊரை தெரிந்து கொண்டார். பெரியவர் அங்கே பிறந்தார். பரலோகத்தின் சேனையே அங்கே இறங்குது. ஆகவே அது சிறியதல்ல, அது பெரியது. பெத்லகேம் விசேஷமான ஒரு இடம், அது ஒரு பெரிய இடம். பெரியவர் அங்கே பிறந்தார். பிறந்ததுமே பரலோகத்தின் சேனைகள் அந்த பெத்லகேமில் இறங்குறதை பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 பாருங்க. 8 அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். பரலோகத்தில் இருக்கிற தூதன், கர்த்தருடைய தூதன் பெத்லகேமில் வந்து இறங்குறார். சிறியதா? கர்த்தருடைய தூதன் இறங்கின ஒரு இடம் பெத்லகேம். கர்த்தருடைய தூதன் இறங்கி கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அந்த வெளிச்சத்தை பார்த்து, மகிமையை பார்த்து அவங்க பயந்தாங்க. அவர்களுக்கு தூதன் என்ன சொன்னாரு? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்த சிறிய ஒரு ஊர், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தருடைய தூதன் வந்து இறங்கி நற்செய்தி அங்கே அறிவிக்கப்படுகிறது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்று நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அடுத்து பரலோகத்தின் சேனை, பரமசேனையின் திரள். வசிங்க. அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனோடே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தரை துதித்தார்கள். தேவதூதன் இறங்குறான். அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பரமசேனையின் திரள் அங்கே கர்த்தரை துதிக்கிறாங்க. சின்ன இடமா? பெரியவர் அங்கே தோன்றினார். பரலோகத்தின் சேனையே வந்து அந்த இடத்துல இறங்கினது. பெத்லகேம் சிறியதல்ல, அது யூதாவின் பிரபுக்களில் அது சிறியதல்ல, அது பெரியது என்று பார்க்குறோம். பெத்லகேம் என்று சொன்னால் அதோடைய அர்த்தமே எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று தீர்க்கதரிசி சொல்லுவான். எப்பிராத்தா என்றால் அதோடைய பொருள் செழிப்பான இடம் என்று பொருள். பெத்லகேம் என்று சொல்லும்போது ஹீப்ரு மொழியில் அது அப்பத்தின் வீடு அப்படின்ற அர்த்தம். அரபி மொழியில் அது மாம்சத்தின் வீடு என்று பொருள்படக்கூடிய ஒரு இடம்தான் இன்றைக்கு பெத்லகேம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு 2 முறை சென்று பார்க்க ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் பெத்லகேம் போயிருக்கும் போது கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அந்த இடத்துல போவாஸின் களம், போவாஸ் வயல், ரூத்து புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த களம் அதை காட்டினாங்க. அதற்கு பக்கத்தில் ஒரு மாட்டு தொழுவம். அந்த இடமே களமே அது பாறை தான், ஒரு பெரிய பாறை. அதை குடைந்து
அந்த பாறையை அப்படியே அதை குடைந்து அப்படியே பெரிய ஒரு இடம், உள்ளுக்கு ஒரு விசாலமான ஒரு மாட்டுத் தொழுவம். இப்படி தான் அந்த காலத்தில் மாட்டுத் தொழுவம் இருக்கும் என்று அதை காமிச்சாங்க. ஏன்னா நிறைய ஆடு மாடு, செழிப்பான ஒரு இடம், நல்ல வயல்வெளி, ஆடு மாடுகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் ஒரு சிறிய ஊர். அது அப்படியே அதை தோண்டி ஒரு நீளமாக அகலமாக ஒரு பெரிய ஒரு ஹால் மாதிரி அந்த பாறைக்குள்ளே அதை அப்படியே தோண்டி இருக்கிறாங்க. அதில் பார்த்தா அநேக மாடுகளை அங்கே கட்டலாம். அதற்கு புல் சாப்பிட்ற அந்த புல் போடுற இடம், தண்ணீர் காட்டக்கூடிய தண்ணி வைக்கக்கூடிய இடம், இதெல்லாம் தனித்தனியாக அங்கே இருக்குது. அதை அப்படியே அதை விளக்கி சொன்னாங்க அந்த கைடு. அப்போது அந்த காலத்தில் அந்த மாதிரி அநேக ஆடு மாடுகள் அங்கே வளர்த்திருக்கிறாங்க அந்த பெத்லகேம். அப்படிப்பட்ட இடத்துல கூட, செழிப்பான இடத்துல கூட நகோமி காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். இப்படி ஒரு அற்பமான ஒரு சிறிய ஒரு இடம், பெரியவர் தோன்றுவதற்கு, பெரியவர் உதிப்பதற்கு ஒரு அற்பமான ஒரு இடம் தெரிந்து கொள்ளப்பட்டது. அவர் பெரியவர், உன்னிடத்திலே பிறக்கிறது அது பெரியவர், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், அவர் பெரியவர். லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 32 அது முதல் பாகத்தை மட்டும் வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னிடத்திலே பிறக்கக்கூடியவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார். அவர் தான் பெரியவர், அவருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 48:1 48:1 கர்த்தர் பெரியவர். அதில் சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தர் பெரியவர், அவர் தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சியோன் குமாரத்திக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், சியோனில் வாசமாய் இருக்கிறவளே. எசாயா 12:6 சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். அவர் பெரியவர். சியோனில் வாசமாய் இருக்கிறவளே. சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் சபையை, இஸ்ரவேல் ஜனத்தை. புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் சபை அது ஒரு பெண்ணாகத்தான், மணவாட்டி சபை, சியோன் குமாரத்தி. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, வாசிங்க. சியோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவர், நம் நடுவில் பெரியவர். சபை நடுவில் அவர் பெரியவர், சபையிலே அவர் பெரியவர், சபை நடுவில் அவர் பெரியவர். சியோனுக்கு அவர் பெரியவர் என்று பார்க்கணும். சியோனிலே வாசமாய் இருக்கிறவளே, அவர் பரிசுத்தர், அவர் உன் நடுவிலே அவர் பெரியவர். வேதத்தில் ஆவியானவர் யோவானை கொண்டு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். யார் இந்த உலகத்தில் இருக்கிறார்? உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும், உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டு இருக்கிறது என்றும் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இந்த உலகத்தில் யார் இருக்கிறா? 2 கொரிந்தியர் 4:4 அதிகாரம் 4வது வசனத்தில், இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஒளி, அவர் உலகத்துக்கே ஒளியாய் வந்தவர். அந்த வெளிச்சம் அநேகருடைய வாழ்வில்
அந்த வெளிச்சம் தெரியல. குருடனுக்கு இன்னைக்கு சூரிய வெளிச்சத்தை கிட்டத்தில் கொண்டு காமிச்சா கூட தெரியாது. பார்வை இல்லாதவர்களுக்கு எந்த வெளிச்சமும் தெரியாது. இன்றைக்கு உலகம் ஒரு விதத்தில் பிசாசினால குருடாக்கப்பட்டு இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான் என்று 2 கொரிந்தியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்துக்கே தேவன், உலகத்துக்கே தேவன் என்ற ஒரு பெயர் அவனுக்கு இருக்குது. அவன்தான் இந்த உலகத்தில் இருக்கிறவன். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை, இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர். அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் பெரியவர். அவரே சொல்லுவார், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பிரசங்கிமார்களில், பிரசங்கம் பண்ணுறவங்களில் அந்த காலம் தொட்டு இப்போ வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரசங்கி, ஒரு தேவனுடைய ஊழியர் என்றால் அது யோனா தான். இன்றைக்கு ஒரு ஆத்துமா மனம் திரும்புவதற்கு எவ்வளோ பிரசங்கம், எவ்வளோ வார்த்தைகள் சொல்ல வேண்டி இருக்குது. யோனா அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. 40 நாளுக்குள் நினிவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம். அதுதான் அவனுடைய பிரசங்கமே. அந்த பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணம் முழுவதும், ராஜா முதல் கொண்டு அந்த நாட்டில் இருக்கிற அடிமை வரைக்கும், பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் எல்லாருமே மன திரும்பினாங்க. மிருகங்கள் வரைக்கும் ரட்டுடுத்தி சாம்பல்ல இருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு மன திரும்புதல் உண்டானது. கர்த்தர் அதை சொல்றாரு. அதை சொல்லிட்டு யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அவர் சொல்லுவார். மத்தேயு 12:41 சொல்லுவார், யோனாவிலும் பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார், உங்கள் மத்தியில் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர். 41 மத்தேயு 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். 42 தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஞானத்திலேயே மிக மிக பெரியவன் சாலமோன். தேவன் அவ்வளவு மனோவிருத்தியை அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் அவ்வளவு நீதிமொழிகள் அவன் பேசுறான். அவன் இந்த ஈசோப்பு பூண்டு முதல் கேதுரு மரம் வரைக்கும் நீதிமொழிகளை அவன் சொன்னான். 3000 நீதிமொழிகளை சொல்லறான். 1005 பாடல்களை பாடினான். நமக்கு குறைவாக தான் கிடைச்சிருக்குது. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க, நீர் எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ அப்படின்னு கேட்பாங்க. இவர் சொன்னார், ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன், ஆதி முதலே இருக்கிறேன். ஆபிரகாம் தோன்றுவதற்கு முன்னமே நான் ஆதி முதலே இருக்கிறேன், நான் பெரியவர் தான் என்று ஆபிரகாமிலும் பெரியவர். சமாரிய ஸ்திரீ கேட்பா, எங்களுக்கு இந்த கிணற்றை தந்தவர் யாக்கோபு, எங்கள் பிதா யாக்கோபை விட நீங்க ரொம்ப பெரியவங்களா என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவிடத்தில் சமாரிய ஸ்திரீ கேட்பா. யோவான் 4:12 யாக்கோபிலும் பெரியவரோ? ஆம், அவர் ஆபிரகாமிலும் பெரியவர், யாக்கோபிலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் அவர் பெரியவர், நம்முடைய இருதயத்திலும் பெரியவர், எல்லாரிலும் பெரியவர், சகலவற்றிலும் அவர் பெரியவர். நம்முடைய இருதயம், நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளியா தீர்த்தா நம் இருதயத்திலும் பெரியவர் கர்த்தர். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுவார். 1 யோவான் 3:20 வசனத்தை வாசிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலும் பெரியவர், தேவ ஆலயத்திலும் பெரியவர், ஆபிரகாம் யாக்கோபிலும் பெரியவர், யோனா சாலமோனிலும் பெரியவர்.
அவர் எல்லாரிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஆம், கர்த்தர் பெரியவர். அந்த பெரியவர் சிறியவர்களாகிய நம்மோடு கூட இருக்கிறார். இதோ இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று நமக்கு சொல்லி போனார். கடைசி அவர் பேசின வார்த்தை, உங்களோடு கூட இருக்கிறேன். பெரியவர். ஏன்? பெரிய காரியங்களை செய்தவர். அவர் படைத்த காரியத்தை பாருங்க. வானம் எவ்வளோ பெருசு, பூமி எத்தனை பறந்தது, சமுத்திரம் எத்தனை பெரியது, ஆகாய விரிவு வெட்டாந்தரை எத்தனை பெரியது, அவருடைய சிருஷ்டிப்புகள் எத்தனை மகத்துவமானவைகள். எல்லாமே பெரியது. அவருடைய ஞானம், அறிவு, அவருடைய அனைத்துமே பெரியது. அவர் பெரியவர். அதனால தான் யோபு பக்தன் சொன்னான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிறவர் என்று யோபு பக்தன் சொல்லுவான். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் பெரியவர். அவர் செய்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. ஏதோ நம்முடைய கண்ணில் பார்க்குற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்முடைய கண்களுக்கு இன்னும் புலப்படாத, நாம் இன்னும் கேள்விப்படாத, அறியாத எத்தனை பெரிய காரியங்கள் உண்டு. அனைத்தையும் உண்டாக்கினவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். உனக்கு நான் பெரிய காரியம் செய்வேன், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியம் செய்தபடியால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் பெரிய காரியங்கள். ஆகவே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார், பதிலளிக்கிறார். உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்போம். கர்த்தரனுக்கு செய்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், இதன் மத்தியில் ஒரு பெரிய விடுதலை வேணும், எனக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு நன்மைகள் வேண்டும் என்று எத்தனையாய் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடணுமா? பெரிய காரியங்களை பார்க்க, பெரிய காரியங்களை நாம் கேட்க, பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நம்ம முதலாவது கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். வாசிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்கள், பெரிய காரியம். நாமெல்லாம் நினைக்கிறதும் கேட்கறதும் சின்ன காரியம்தான். ஆனால் பெரியவர், அவரால் முடியும், அவரால் எதையும் செய்ய முடியும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணும். அவர் பெரியவர். நம்முடைய பிரச்சனைகளிலெல்லாம் அவர் பெரியவர். நம்முடைய தேவைகளிலெல்லாம் அவர் பெரியவர். நம்முடைய கலக்கங்கள், கவலைகளிலெல்லாம் அவர் பெரியவர். ஆகவே நம்முடைய காரியங்களை நினச்சி நம்ம துவண்டு போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு செவி கொடுப்பார். நீ அறியாதது, உனக்கு எட்டாத காரியம், அவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிவிப்பார். கர்த்தர் பெரியவர்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் பெரியவர். சாலமோன் சொல்லுவான், கர்த்தர் பெரியவர். ஆகவே அவருக்கு நான் ஒரு பெரிய ஆலயம் கட்டுவேன். எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். நான் கட்டப்போகிற ஆலயம் அது பெருசா இருக்கும், ஏனென்றால் அவர் பெரியவர் என்று சாலமோன் சொல்லுவான். 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். எங்கள் தேவன் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உலகத்துல பல தேவர்கள், பல தேவதைகள் இருக்குது, நூதனமான தெய்வங்கள் பலதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய தேவன் சகலவற்றிலும் பெரியவர். அவர் பெரியவராய் இருப்பார். அவர் செய்வதெல்லாம் பெரிய காரியங்கள். பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரிய காரியங்களை அறிவிப்பவர். நமக்கு ஆராய்ந்து பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யக்கூடிய கர்த்தர். ஆகவே சாலமோன் இந்த இடத்துல சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தர், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா தேவர்களிலும் அவர் பெரியவர். ஆகையால் நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதாய் இருக்கும். நான் அவருக்கு ஒரு ஆலயம் கட்ட போறேன். அது பெரிய ஆலயம், அது பெரியதாய் இருக்கும். அவர் பெரியவர். ஆகவே அவருக்கு பெரிய ஆலயம் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் இந்த இடத்துல சொல்லுகிறான். அடுத்த வசனம், வானங்களும் வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க. அவர் பெரிய தேவன். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத ஒரு தேவன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன். வானாதி வானங்கள் கொள்ளாத ஒரு தேவன். அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அப்படிப்பட்ட தேவன். உட்கார்ந்தா வானமெல்லாம் ஃபில்லப் ஆயிரும். அவர் 2 கால் பாதத்தை வச்சா இந்த பூமியெல்லாம் நிறைஞ்சிரும். அப்படி வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவனுக்கு ஆலயம் கட்ட எங்க இடம் இருக்கு? இடமே இல்லை. வானமும் நிறைந்து விட்டது, பூமியும் நிறைந்து விட்டது, இடமே இல்லை. அவருக்கு ஆலயம் கட்ட வல்லவன் யார்? அவருக்கு யாராலும் ஆலயம் கட்ட முடியாது. வல்லவன் யார்? அவர் சன்னதியில் தூபம் காட்டுவதற்கே ஒழிய, அவருக்கு ஆராதனை பண்ணறதுக்கு, தூபவர்க்கம் ஏறெடுப்பதற்காக வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் கட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம். மற்றபடி ஆலயம் கட்டுவதற்கு எம்மாத்திரம். நான் எந்த முகாந்திரம்? அவருக்கு தூபவர்க்கம் ஏறெடுக்கணும். ஆராதனை செய்வதற்கு நமக்கு ஒரு ஆலயம் வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அவரை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு ஒரு ஆலயம் வேண்டும். ஆனால் அவர் அந்த இடத்துல வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவன். அவருக்கு ஆலயம் கட்ட உலகத்தில் எந்த வல்லவனும் கிடையாது. அதைத்தான் அப்போஸ்தலரில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். 47ஆம் அதிகாரம் 47 49 வரைக்கும் வசிங்க. சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமான கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார். உன்னதமானவர் மனுஷருடைய கையினால கட்டின ஆலயத்துல அவர் வாசம் செய்ய மாட்டார். மனிதர் அவங்க கையில கட்டுற ஆலயம் அது அல்ல. மனிதர் கையினால் கட்டக்கூடிய ஆலயத்தில் அவர் வாசமாயிரார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படியுமாய் இருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது? அவர் எங்க தங்குவார்? வானாதி வானங்கள் கொள்ளாத மிகப்பெரிய தேவன் அவர். மகனே, என் மகளே, உன் இருதயத்தை எனக்குத்தா, நான் உனக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று இருதயத்தை தான் கேட்கிறார். இருதயத்துக்குள்ள எத்தனை ஒரு அதிசயம்! உலகத்திலேயே மிக சிறிய ஒரு இடம் அந்த தேசத்தில், அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள ஒரு சின்ன இடம். 1000 ஊர்களில் மிக 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 ஒரு சிறிய ஒரு ஊர். அங்கே பெரியவர் தோன்றினார். அப்படிதான் இன்றைக்கு இந்த சரீரத்தில் நமக்கு இருக்கிற ஒரு சின்ன அவயவம் இருதயம். தேவன் அந்த இருதயத்துக்குள்ள வாசமாய் இருப்பதற்கு, ஆகவே நம்ம தான் ஆலயமாக தெரிந்து கொண்டார். நீங்களே
என்னுடைய ஆலயம் என்று நம்மளை சொல்லுகிறார். நீங்களே பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். கர்த்தர் நம்மையே அவர் வாசம் செய்வதற்கு ஒரு ஆலயமாய் தெரிந்து கொண்டார். மற்றபடி மனிதன் கையினால் கட்டக்கூடிய எவ்வளோ அழகா, எவ்வளவு நேர்த்தியா, எவ்வளவு பெரிய ஆலயம் கட்டினாலும் இன்றைக்கி நம்ம பார்த்து பெருமைப்பட்டுக்கலாமே தவிர அவர் அங்கே வாசம் செய்வதில்லை. மனிதனுடைய இதயத்தை தான் அவர் கேட்குறாரு. ஆகவே அன்றைக்கு அற்பமாக எண்ணப்பட்ட பெத்லகேம், அங்கே எப்படி இருக்கும்? மிருகங்கள் இருக்கிற இடம், ஆடு மாடு, அதுதான் உங்களுடைய தொழில். வயல், ஒரு நாற்றம்தான் இருக்கும். மெய்ப்பர்கள் இருக்கிற இடம். மெய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்க? சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு ஏரோது மாளிகைக்கு போனாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், மந்திரிமார்கள், அமைச்சர்கள், பெரிய பெரிய ஆட்கள், தேசத்தை அரசாளக்கூடியவங்க, பெரிய அரண்மனை. அங்கே மந்திரிகள்லாம் வாழக்கூடிய இடம், அவங்களுக்கு பெரிய பெரிய அரண்மனை. எருசலேம் எப்படி இருக்கும்? பெரிய பெரிய கட்டிடங்கள். வேதத்தில் பார்த்தா அந்த காலத்திலிருந்தே எருசலேம் பட்டணம், எருசலேம் நகரம் அப்படி தான் போட்டிருக்கோம். ஆகவே இவங்க அந்த இடத்துக்கு தேடி போகிறாங்க. ஆனால் அவர் எந்த இடத்தை தெரிந்து கொண்டார்? அவங்க போன இடத்துல யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அங்கே அவங்க தரிசிக்க முடியல, பார்க்க முடியல. அவர் எங்கே இருக்கிறார்? ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. அது ஒரு நாற்றமான இடம். மெய்ப்பர்கள் இங்கே பார்த்தா பெரிய பெரிய ராஜா இருக்கிறார், மந்திரிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அமைச்சர்கள், தேசத்தை அரசாளக்கூடிய அதிகாரம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே யார் இருக்கா? மெய்ப்பர்கள், எளிமையானவங்க, அழுக்கானவங்க, ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க. ஏன்னா அவங்களுடைய தொழில் அப்படி. அந்த ஊர் மிக மிக சிறிய ஒரு ஊர். நம்ம கிராமம் கூட பெருசாக இருக்கும், பட்டிக்காடுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. கர்த்தர் அங்கே தான் இருக்கிறார். அந்த இடத்தில் இருந்தார். சாஸ்திரிகள் போய் கர்த்தரை பணிந்து கொண்டாங்க. இன்றைக்கு பெத்லகேம் இரவா பகலா என்றே தெரியாத அளவுக்கு பெத்லகேம் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்குது. ஏனென்றால் உலகம் முழுவதிலும் இருந்து டூரிஸ்ட்டுங்க போகிறாங்க. தங்குவதற்கு பெரிய பெரிய இடங்கள், நிறைய ரூம்ஸு, அங்கே விதவிதமான ஆகாரத்தை உடைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், இப்படி உலகம் முழுவதும் அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து பிறந்த இடம். பெரிய பெரிய ஆலயங்கள். சிறியது, ஆயிரங்களில் சிறியதாக இருந்தது. பெரியவர் அங்கே வந்ததினால் இப்போ அது பெருசாயிருச்சு. அப்படிதான் 1000 பேருக்குள்ளே நம்ம சின்னவங்களாக இருக்கலாம். நம்ம குடும்பத்தில் நம்ம ரொம்ப சின்னவங்களாக இருக்கலாம். பண வசதி இல்லை, நம்முடைய வாழ்வில் அதனால உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, புகழ் இல்லை, ஒன்றும் இல்லாமல் குடும்பத்தில் தாழ்த்தப்பட்டவங்களா, சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவங்களா, சபையில் கூட தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கலாம். கர்த்தர் பெரிய இடத்தை தெரிந்து கொள்ளவில்லை. பூச்சக்கரம் எங்கும் குடியிருக்கிற ஜனங்களிலே நீ திரட்சியான ஜனம் என்று உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை, நீ எல்லாரிலும் கொஞ்சமாயிருந்தாய். இன்றைக்கு நம்முடைய ஏழ்மையான ஒரு குறைவுபட்ட வாழ்வு நமக்கு காணப்படலாம். கர்த்தர் நம்மளை தான் தெரிந்து கொள்கிறார். ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. ஆனால் அங்கே பெரியவர் தோன்றினார், பரலோகத்தின் சேனைகள் இறங்கினது. அப்படிதான் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம், பணிந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்முடைய இருதயத்தை தெரிந்து கொண்டார். பெத்லகேமில் இருந்த இன்னைக்கு இந்த மாட்டுத் தொழுவத்தில் இருந்த நாற்றம் போல ஈ, கொசு இதெல்லாம் இருந்த ஒரு இடம் போல ஒருவேளை நம்முடைய உள்ளம் காணப்பட்டாலும் கர்த்தர் உன் இருதயத்தை எனக்கு தா என்கிறார். ஏனென்றால் நாம் விசேஷித்தவர்கள். இந்த பூமியிலே குடியிருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ரட்சிப்பை பெற்ற ஜனம், அவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். மோசே தேவனிடத்தில் சொல்லுவார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால். கர்த்தருக்கு வருத்தம் வந்துருச்சு. நீங்க வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் இனிமே வரமாட்டேன் உங்களோடு கூட. இந்த வனாந்திரத்தில் 40 வருட பிரயாணத்தில்
என் தூதனை நான் அனுப்புகிறேன், நான் வர முடியாதுன்ட்டார். இவங்க அதே இடத்துல உட்காந்துட்டாங்க. நீர் வராவிட்டால், நீர் கட்டாயம் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்க வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க வேண்டும், நீர் வந்தே ஆகணும் என்று மோசே கர்த்தரிடத்துல கேட்பான். வாசிங்க இன்னொருத்தரம். அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால், உம்முடைய சமூகம் நீர் எங்களோடு கூட வராவிட்டால், உம்முடைய சமூகம் எங்களை வழிநடத்தாவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகவே வேண்டாம். நீர் எங்களோடு இருந்தால் மாத்திரம் நாங்கள் போகணும், இல்லாமல் எங்களை நீங்கள் கூட்டிகிட்டே போக வேண்டாம், நாங்கள் இதே இடத்துல உட்கார்ந்து கொள்ளுவோம் அப்படின்னு மோசே சொல்லுகிறான். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோட வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனங்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பது எப்படி விளங்கும்? நீங்கள் எங்கள் கூட இருந்தால் தானே. கர்த்தர் யாருக்குள்ளே இருக்கிறாரோ, கர்த்தரால் யார் வழிநடத்தப்படுகிறார்களோ அவர்கள் உலகத்திலே மற்ற ஜனங்களை காட்டிலும் அவர்கள் விசேஷித்தவர்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனமே இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33:29 பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே. இன்றைக்கி நாமளும் இஸ்ரவேல் தான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இது புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் தான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிப்பை பெற்றவங்க, அவங்களுக்கு ஈடு இணை கிடையாது. இன்றைக்கு கர்த்தர் நமக்குள் வந்தால் நாமே எருசலேம், சீயோன் குமாரத்தியே, எருசலேமின் குமாரத்தியே என்று சபையை கர்த்தர் அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்குள் இருந்தால் நாமே பெத்லகேம். அற்பமான ஒரு பெத்லகேமை தேவன் தெரிந்து கொண்டு அதை இந்நாட்களிலே எத்தனை புகழ்ச்சியாய் அவர் வைத்திருக்கிறார். அப்படித்தான் இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் புகழ்ச்சியாக்கி நம்மை கொண்டு தேவன் மகிமைப்பட அவர் வல்லவர். கர்த்தரிடத்தில் நம்மை தாழ்த்துவோம், கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. உம்முடைய வசனங்களை தியானிக்க கிருபை செய்தீர் ஆண்டவரே. நீர் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, சத்தமிட்டு கெம்பீரி, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் கூட, மற்றவர்கள் மத்தியில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, எங்களில் இருக்கிற தேவன் நீர் பெரிய தேவன், நீர் பெரியவராய் இருக்கிறீர், பெரிய காரியங்களை செய்கிறீர் என்பதை நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது எங்கள் நடுவிலே நீங்கள் வந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டீர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் ஒருவேளை அற்பமானவர்களாக இருந்தாலும், மற்றவர்களால் சிறியவர்களாக நாங்கள் கருதப்பட்டாலும், ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்ட தயவுக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இல்லாதவைகளை ஆண்டவரே இருக்கிறவர்களாக ஆண்டவரை காண செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா.
ஆண்டவரே, எங்களையும் கூட நாங்கள் தாழ்த்தி உம்மிடத்திலே வரும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொன்னபடியே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவரே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வேதத்திலே அநேகம் ஆண்டவரே ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, நியாயாதிபதிகளை குறித்து நாங்கள் வாசித்தோம் அப்பா. அற்பமான காரியங்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் மூலமாக நீர் செய்தீர் என்பதை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நீங்கள் தியானிக்க கிருபை செய்தீங்க கர்த்தாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் கூட எந்த நேரத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்படும் பொழுது சிறியவராய் எங்கள் மேல் கூட நீர் பெரியவராய் இருக்கிற ஆண்டவராய் இருந்து பெரிய காரியங்களை எங்கள் மூலமாய் செய்வீர் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்து கொண்டோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வருடத்தின் இறுதி பகுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் ரகசியத்தை நாங்கள் தியானிக்கும்போது கர்த்தாவே, பெத்லகேம் சிறியதல்ல, உன்னை ஆளப்போகிறவர் அந்த சிறிய நகரத்திலிருந்து அல்ல. ஆண்டவரே, அந்த பெரிய காரியங்களை செய்கிற பெரிய தேவன் அந்த பெத்லகேமிலே எங்களுக்காக நீர் பிறந்தீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் அப்பா. எங்களையே தாழ்த்தி நாங்கள் ஒப்படைக்கும் பொழுது ஆண்டவரே, எங்களுக்குள் நீர் வாசம் பண்ணுகிற தேவன் என்பதை கூட நாங்கள் உணர்ந்து கொண்டோம். ஆண்டவரே, நீர் தங்கும் ஆலயம் எங்களுடைய இருதயம் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டு ஆண்டவரே, எங்களுடைய வழிகள், நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் காணப்பட்டு நீங்கள் எங்கள் உள்ளத்திலே நீர் பிறக்கும் பொழுது உண்மையிலேயே நாங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவோம்ப்பா. அதற்கு ஏற்ற ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அதற்கு ஏற்றவர்களாய் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உள்ளத்தில் பிறந்த தேவனை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் துதிக்க, ஸ்தோத்தரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.